ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விலை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே வெயிட் லாஸ் டைமில் மீன் எடுத்துக்கிறதுன்றது ரொம்பவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. அதுவும் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு ஸ்டைலில் மீன் குழம்பாக வச்சு சாப்பிட்றது யாருக்கு தான் பிடிக்காது. இன்றைக்கி வாங்க ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் 6 கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இவ்வளோ எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு கருவேப்பிலை இவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு முழு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சு கரைச்ச தண்ணி அதை எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு 10 கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கிலோவுக்கும் கம்மியாக ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். அதோட அளவு தான் இது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கங்க. நான் இந்து உப்பு எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு விலா மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வடகம் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் எப்போதுமே மீன் குழம்பு வைக்கும்போது இந்த வடகம் தான் வந்து ஸ்பெஷலே. இதை வந்து போடும்போது அவ்வளோ ஒரு ஸ்மெல் வரும், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வடகம் பொரியும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் வந்துட்டு வடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது 3 சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து செஞ்சுக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்க்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே தனித்தனியாக வதங்குறதுக்கு வந்து டைம் கொடுங்க. அப்போ தான் வந்து மீன் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை உள்ளே விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும்ல, அதனால் நல்லா கொதிக்கட்டும். மூடியெல்லாம் போட வேண்டியதில்லை. லைட்டாக கொதி வரும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திக்காக வேணும்னா ஆட் பண்ண தேவை கிடையாது. நான் வந்து இப்போ ஆட் பண்ணலை. அவ்வளோதான். நல்லா தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மீன் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தலை எப்போதுமே வந்து சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு தலை வந்து பிடிக்காது, அப்படி இருக்க வேண்டாம். எப்போதுமே பீசஸில் வந்து தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தான் நிறைய சத்து இருக்குது. மீன் துண்டு எல்லாத்தையுமே நான் இப்போ சேர்த்துட்டேன். இதை வந்து லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. அப்படியே உள்ளே போகிற மாதிரி லைட்டாக அப்படி கிண்டுனிங்கன்னா உள்ளே போய்க்கும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு அது கூட கொஞ்சம் இப்படி கிள்ளி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பச்சையாக.
அவ்வளோதான். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கலாம். இடையில ஒரு தடவை எடுத்து இதை கிண்டி விட்டுக்கலாம். மொத்தமாகவே ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளார மீன் வெந்துடும். ரொம்ப நாளை வச்சுருக்க வேண்டியதில்லை. திரும்ப இதை மூடிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். அவ்வளோதான், நம்மளோட விலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்போதுமே வெயிட் லாஸ் டைமில் மீன் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா மீனில் குட் ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அதுக்கப்புறமா ஒமேகா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் மீனில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வீக்லி 2 மீன் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட விலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ கேட்பீங்க ரைஸில் ஊற்றி சாப்பிட்லாமான்னு. வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க ரைஸ் சேர்த்துக்க வேண்டாம். வெயிட் லாஸில் நீங்கள் மெயின்டெனன்ஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.